Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற புனித ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் ஆவடியில் இருக்குது. நடிகர் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் ஒரு கோவில் வந்துட்டு கட்டி அவர் பாதுகாத்து அவர் எல்லாமே பார்த்து பண்ண கோவில் அங்காள பரமேஸ்வரி கோவில், ரத்தூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் தான் நம்ம இருக்கோம். நம்ம கூட இந்த கோவிலுடைய அர்ச்சக சுவாமி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்யமௌலீஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் மாபேன வக்ஷோருஹாம் பாணிभ्याம் மலிபூர்ணரத்னஷகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரத்னசரணாம் தியாயேத் பராமம்பிகாம். இந்த கோவில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெயினாக நம்மளுடைய அம்பாள் எப்படி வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத. நிச்சயம். நம்ம அம்பாளோட திருநாமம் வந்து ரக்தூல் அங்காள பரமேஸ்வரி. ரக்தூல் அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தம். யார் வந்து என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது வந்து ஒரு நியாயமானதாக இருந்தால் கட்டாயம் அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. கண் கூட நானுமே நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கேன், எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மேலும் இங்கே அம்பாள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லிட்டு 3 அம்பாளும் 3 சக்தியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. 2 கையில் பத்மமும், ஒரு கையில் சின்முத்ரையும், ஒரு கையில் ஜபமாலையும் வச்சுருப்பாங்க. பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 அம்சமும் சேர்ந்தது தான் நம்ம அம்பாள். அதனால் யாருக்கு ஞானம் வேணும்னாலும், குழந்தைங்களுக்கு ஞானம் வேணும், கல்வி அறிவு வேணும் அப்படின்றவங்களுக்கும் கிடைக்கும். பணம் பொருள் வேணும் அப்படின்றவங்களுக்கும் கிடைக்கும். ஒரு ஆன்மீகமாக நான் வந்து எனக்கு வந்து எதுவும் வேண்டாம், ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுவும் கிடைக்கும். அங்காள பரமேஸ்வரி மூலவராக இருக்காங்க. பரிவார தெய்வங்கள் யாரெல்லாம் இருக்காங்க? பரிவார தெய்வங்கள் வந்து மகா கணபதி, சிவன், சிவனோடு சேர்ந்த காமாட்சி அம்பாள், தனியாக ஒரு ஸ்வர்ண காமாட்சி, பெருமாள், முருகர், பைரவர், 2 பைரவரும் இங்கே இருப்பாங்க. காலபைரவர், ஸ்வர்ண பைரவர், நவகிரகங்கள், அப்புறம் கன்னியம்மன் சொல்லிட்டு எல்லா பரிவார தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. ஓகே. இந்த கோவிலில் என்னென்ன விழாக்கள் முன்னெடுத்து நடத்துகிறீங்க? இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பான விழா அப்படின்னு கேட்டால் அம்பாளோட பிறந்த நாள். எல்லா கோவில்லையும் வந்து ஒவ்வொரு திருவிழா வச்சுருப்பாங்க. இந்த கோவிலில் அம்பாளோட பிறந்த நாள். அம்பாள் பிறந்த நாள்னா சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரம், பஞ்சமி திதி 2ம் சேர்ந்த மாதிரி ஒரு தினம் வரும். அந்த நாளில் சுயம்புவாக அம்பாள் இங்கே வந்ததாக ஒரு ஐதீகம். அதனால் அந்த தினத்தை வந்து விசேஷமாக கொண்டாடுறோம். மக்கள் எல்லாருமே அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அபிஷேகத்தில் கலந்துண்டு அம்பாளோட அருளை பரிபூர்ணமாக பெற்றிருப்பாங்க. சரி, இந்த கோவில் வந்துட்டு முதல் நிலை, அதுக்கப்புறமா அதாவது மாடியில் இருக்குது, அப்புறம் கீழேயும் அம்பாள் இருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இந்த கோவிலில் மாடியில் அம்பாள் இருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே வீடுகள்லாம் மொத்தமாக ஒரு குடிசை வீடுகளாக இருந்தது. அம்பாளோட அனுகிரகத்தால் எல்லாருமே வளர்ந்து ஒரு மாடிக்கு போயாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சு. அவர் அண்ணா இருக்கார் இல்லையா, டேனியல் பாலாஜி, அவங்க வந்து இந்த கோவில் வந்து எல்லாரும் மாடிக்கு வந்துட்டோம், அம்பாளை நம்ம இன்னும் கீழே வச்சுருக்கோமே அப்படின்ற ஒரு இதுவால் மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக சுயம்புவோடு சேர்ந்த மாதிரி தான் இந்த அம்பாளும் இருந்தாங்க. இந்த அம்பாளை மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சரி, அங்கே கீழே வெறுமனவே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 5 பொருளை சிலை செஞ்சு வச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ரக்துல் அப்படின்னா நினைத்த காரியம் நிறைவேறும். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய குலதெய்வமும் அங்காளம்மன். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாளில் அம்பாளுடைய தரிசனம் கிடச்சது, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லியும் நம்ம வந்துட்டு இந்த கோவிலை பற்றி இன்னும் தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பாலாஜி அண்ணா அவங்க இருக்கும்போதும் நம்மளுடைய குமுதம் பக்தியில் அவர் பேசியிருக்காரு. அந்த வீடியோ யாரும் இன்னும் மறந்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வந்துட்டு இந்த கோவிலை பற்றி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு வரணும், பக்தர்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்தோம். ரொம்ப நன்றி. நன்றி. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.